டெல்டா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சாகுபடி. இந்த அதிகமாக நம்ம பஸ்ஸில் எல்லா வெளியூர்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் சின்ன பந்தல் போட்டு ஒரு அதை விளையிற அந்த வெள்ளரிக்காய் வந்து ரோட்டில் வச்சு விற்பனை செய்வாங்க. முற்றிலும் இயற்கையாகவே தான் அவங்க விளைய வைப்பாங்க. அது நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றது வழக்கம். அதுவும் கோடை காலங்களில் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது மிக உடலுக்கு நல்லது. வெப்பம் கூட தணிக்கும் உடலுக்கு. இது வந்து கோடை காலங்களில் தான் அதிகமாக பயிரிடுவீங்களா இல்லை நார்மலாக எந்த கோடை காலத்தில் செஞ்சால் தான் இது வந்து இதாக இருக்கும். மழை காலத்தில் செஞ்சோம்னா அழிவுப்படும். மழை காலத்துக்கு டெல்டா பக்கம் வந்து மழை காலத்துக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது சார். மழை சார் எங்கள் ஊர் வந்து வரவுக்கோட்டை. நான் சூறாவட்டை எல்லையில் ஒரு போர் சுட்டு ஓரத்தில் போட்டிருக்கேன். குத்தகைக்கு தான் போட்டிருக்கேன் நான். உங்கள் பேர் என்ன? என் பேர் நடராஜன். அவர் போர் சுட்டுக்கார் பேர் வந்து ராஜேஷ். அவர்கிட்ட தான் நான் குத்தகைக்கு போட்டிருக்கேன் சார். குத்தகைக்கு உள்ள நாங்கள் அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துருவோம். தண்ணி பாய்ச்சினா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 100 ரூபா தண்ணி அதை கொடுத்துருவோம். டெல்டா மாவட்டத்தில் வந்து மழைக்காலங்களில் இந்த வருஷம் எதுவுமே பண்ண முடியாது. உளுந்தோ பயிரோ வெள்ளரியா இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஒல்லி நடவு மட்டும்தான் நடலாம். வேறு எதுவும், அதாவது நெல் பயிர் மட்டும்தான் நடலாம். வேறு எதுவுமே டெல்டா பகுதியில் செய்யவே முடியாது. மேடு பகுதியாக இருந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் மழை காலத்தில் செய்யலாம். இது வந்து டெல்டாவில் ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு சுத்தமாக மழை காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு உங்களுக்கு சீசன் முடிஞ்சிருச்சு. சீசன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆடியோட முடிஞ்சிருந்த சீசன். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெல் பயிர் தான் நட முடியும். இப்போ இந்த ஆடியோட முடிஞ்சிருச்சிங்க. இப்போ இருக்கிற பயிர் இப்போ நல்லா பூ பூத்துருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் இது அழிச்சிருவீங்களா? ஆட்டோமேட்டிக்காக மழை வந்துருச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதாவே அழிஞ்சிடும் சார். இப்போ பூ பூத்துருக்குல 2 மழை 3 மழை அதிகமாக அடிச்சிச்சுன்னா சுத்தமாக க்ளோஸ் ஆயிரும், வாஷ் அவுட் ஆயிரும். சுத்தமாக அழிவு போயிடும் எல்லாமே. பிஞ்சை எதுவுமே ஒடிக்க முடியாது. நாங்கள் அழிக்கவே தேவையில்ல. மழை பெஞ்சிச்சுனாலே மேலே முடிஞ்சு போச்சு. ஒரு மழை தாங்கும், அவ்வளோதான். 2 மழை 3 மழை பெஞ்சிட்டுன்னு வச்சுங்க சுத்தமாக போயிடும். மழைகளாக பெஞ்சிச்சுன்னா முற்றிலும் இதாக போயிடும். அதுக்கு வந்து அரசு ஏதாவது எங்களுக்கு மானியம் கொடுத்து நிவாரணம் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு வந்து இப்போ ரொம்ப படுமட்டமாக போயிட்டோம். விவசாயம் பண்ணுறதுக்கு ஆசை, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நஷ்டம் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து இருக்கிறதெல்லாம் அடை வச்சு பண்ணி எல்லாம் கொண்டாந்து விவசாயத்தில் போட்டோம்னா எல்லாம் கெட்டத்துக்கு மாதிரி ஆகிடுது. மழை பெஞ்சால் நஷ்டம் ஆகிடுது. எல்லாம் இது பண்ணுது. இதுக்கெல்லாம் அரசு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசு நல்லா ஏதாவது மானியம் கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிக்கணும். விவசாயிக்கு மாதிரி செஞ்சால் தான் விவசாயி நல்லா இருந்தால் தான் எல்லா மக்களும் நல்லா இருக்க முடியும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். வெயிலாக தண்ணியாக பார்க்காம உழைக்கிறோம். எங்களுக்கு ஏதோ அரசு எங்களுக்கு மானியம் கொடுக்கணும். அதாவது அழிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு உள்ள நிவாரணம் கொடுக்கணும். குழந்தைங்கள்லாம் அப்புறம் இதை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். வேறு என்ன இருக்குது? இதை வச்சு தான் நாங்கள் வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, போகிறது, வீட்டு செலவு, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இதில் தான் இருக்குது. நாங்கள் வேறு எந்த விவசாயம் எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. விவசாயத்தை விட்டால் இதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கணும். வாழ்வாதாரமே இது தானே. இதை விட்டுட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன? குழந்தை குட்டியெல்லாம் எப்படி படிக்க வைக்கிறது, இருக்கிற பெரியவங்களை கவர்ந்து பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல. இப்போ இந்த வெள்ளரிக்காயை பறித்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற வியாபாரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா எங்கே கொண்டு போவீங்க? நாங்கள் வியாபாரத்துக்கு நாங்கள் அப்படி மொத்தமாக வந்து வியாபாரி எடுத்துக்குவாங்களா? இல்லை வியாபாரி வந்து எடுத்தாங்கன்னா ஒரு பிஞ்சுக்கு 2 ரூபா தான் கொடுப்பாங்க. 2 ரூபான்னு தான் எடுத்துகிட்டு போவாங்க. எங்களுக்கு படு நஷ்டமாகிடும். நாங்களாக ஜேசு அதாவது வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரோட்டில் எங்கே விற்றோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபா கூட கிடைக்கும். ஆனால் வியாபாரத்தை கொடுத்தோம்னாக்கா எங்களுக்கு கம்மியாக போயிடும். அந்த செஞ்ச செலவு கூட எங்களுக்கு ஈடு வர முடியாது. அந்த மாதிரி விற்றா தான் எங்களுக்கு எதுவும் கிடைக்கும். அந்த மாதிரி கடைகள் நீங்களே தனியாக வச்சு அந்த ரோட்டு ஓரத்தில் கடையை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம். நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம். இது வெள்ளரி போட்டிருக்கேன். இது வந்து முக்கியமான பட்டம் வந்து தைப்பட்டம். தைப்பட்டம் போட்டோம்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை 4 மாதம் முடிக்கலாம். 4 மாதத்தில் 40ஆவது நாள் தான் பிஞ்சு விடும். அதுக்கு அந்தாண்ட ஒரு 2 மாதம் 1.5 மாதம் முடிக்கலாம். ஆனால் வெள்ளரிலாம் லாபம் இருக்குது. நம்ம முழுமையாக பாடுபட்டால் லாபம் இருக்குது. மருந்து வந்து நாங்கள் டானிக்க பூச்சிக்கொல்லி மருந்து ஏதோ ஒரு தடவை தான் அடிப்போம். மறுபடி பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக அடிக்க மாட்டோம். ஆனால் எருவு நல்லா இயற்கை எருவு நிறையா போடுவோம். அப்போ தான் அந்த பிஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். இயற்கை எருவு போட்டால் தான் அந்த பிஞ்சு நல்லாயிருக்கும். அதனால் அதுதான் போடுவோம். 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே அது முடிஞ்சு போயிருங்க. அதாவது இது வந்து எத்தனை ஏக்கரில் போடுவீங்க? சும்மா இது வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து சும்மா ஒரு 70 குழியில் தான் போட்டிருக்கேன். 1 ஏக்கரும் போடலாம், 2 ஏக்கரும் போடலாம். அந்த வசதிக்கு தகுந்தாப்புல அவங்க ஆள் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பராமரிப்பு செலவு எப்படி? பராமரிப்பு செலவு வந்து அதிகமாக ஆகாது. ஒரு ஏக்கர் போட்டோம்னா ஒரு
5000த்துக்குள்ளே தான் வரும். 5000த்துக்குள்ளே வரும். அந்த 5000த்துக்கு மேலே நமக்கு லாபம் நிறையா கிடைக்கும். 25,000 30,000த்துக்கு மேலே லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்குது. விவசாயம் அதான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. இது உழவு முறைகள்லாம் எப்படி சொல்லுங்கள்? உழவு முறை 2 உழவு ஓட்டுவோம். நல்லா புழுதியாக 2 உழவு ஓட்டிட்டு ஒரு வாய்க்கால் அப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 அடிக்கு ஒரு குழி போட்டு ஒரு 5 விதை ஊனுவோம். அந்த மாதிரி 2 லைன்லையும் ஊனி வைப்போம். அதான் ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும். சரி, இதில் பாதிப்பான என்னென்ன உங்களுக்கு? பாதிப்பு மழை பெஞ்சிச்சுன்னா சுத்தமாக நாசமாக போயிடும். அவ்வளோதான். வேறு எந்த பாதிப்பும் இருக்காது. மழை மட்டும் பெய்யக்கூடாது அதிகமாக. அவ்வளோதான். பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி? பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்ப அதிகமாக அடிக்க மாட்டோம். டானிக்கு அடிப்போம். அவ்வளோதான். டானிக்கு அடிப்போம். பூச்சி வந்தால் தான் நாங்கள் மருந்து அடிப்போம். ஆனால் பூச்சி வராமல் முன்னாடியே காத்துக்குவோம். பூச்சி வராமல் அந்த இதுகளை அடித்து பிஞ்சு விடுறதுக்கு முன்னாடியே பூச்சி மருந்தெல்லாம் அடித்து பாதுகாத்துக்குவோம். இது ஆண்டுதோறும் நீங்கள் இது ரெகுலராக இது மாதிரி விவசாயம் பண்ணுறீங்களா? இல்லை, ரெகுலராக ஆண்டுதோறும் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் தை மாதத்துக்கு அப்புறம் 2 பட்டம் போடுவோம். சித்திரை முடிஞ்சோன்னா சித்திரைக்கு ஒரு தடவை போடுவோம். போட்டு அது ஆடியோடு முடிச்சிடும். இப்போ இந்த விவசாயம் முடிஞ்சு அடுத்து இதில் என்ன பண்ணுவீங்க? இந்த விவசாயம் முடிஞ்சிச்சுன்னா ஆற்றுல தண்ணி விட்டாங்கன்னா ஆற்று தண்ணி வச்சு விவசாயம் நெல் நடுவோம். அவ்வளோதான். சரி, இது இந்த இது பிஞ்சோட பறித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரி முத்தி பழமா அந்த மாதிரி என்ன? அது கண்ணுக்கு தெரியாமல் கடந்து கொஞ்சம் பெருசாகிட்டுனா அதை பழமாக விட்டுருவோம். அது பழமாகி வெடிக்கிற கட்டத்தில் எடுத்து விட்டுருவோம். அது தனியாக சேல்ஸ். விதைகள்லாம் எப்படி நேர்த்தியாக வாங்குவீங்களா? விதைகள் நாங்கள் போய் அந்த விவசாய ஆஃபீஸு இந்த மாதிரி விசாரிப்போம். எங்கே நல்ல விதையாக இருக்கோ, நல்ல பிஞ்சு நீளமாக விடுவோம். அந்த மாதிரி விதைகளை வாங்கி நாங்கள் ஊனுவோம். இது கோடை காலங்களில் தான் அதிகமாக பயிரிடுவீங்களா? இல்லை நார்மலாக எந்த? கோடை காலத்தில் செஞ்சால் தான் இது இதாக இருக்கும். மழை காலத்தில் செஞ்சோம்னா அழிவுப்படும். மழை காலத்துக்கு டெல்டா பக்கம் மழை காலத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது சார். மழை டெய்லி பறிப்பீங்களா? இல்லை, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பறிப்பீங்க மேக்ஸிமம்? நீங்கள் ஒரு 60 குழி போட்டோம்னாக்கா ஒரு 30 கிலோ வரும். 30 கிலோ கிட்ட வரும். 60 குழி போட்டிங்கன்னா 30 கிலோ கிடைக்கும். 30 கிலோ கிடைக்கும். எப்பயிலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும்? 45 நாள்லேருந்து தான் காய்க்க ஆரம்பிக்கும். செடி விதை விட்டு விதை ஊனி 45 நாள் கழிச்சு தான் அறுவடை. இது ஆமாம் பிஞ்சு வைக்கும். அதுலேருந்து ஒரு 60 நாள் பிஞ்சு ஒடிக்கலாம். 20 அதுலேருந்து 20வது நாள் பிஞ்சு வச்சு 20வது நாள்லேருந்து நீங்கள் பறிக்கலாம். 45லேருந்து அந்தண்ட ஒரு 60 நாளைக்கு ஒடிக்கலாம். அந்தண்ட 60 நாளைக்கு போடலாம். அதே டயத்துல ஒரு மாசம் தான் நல்லா காய்க்கும். அப்புறம் ஒரு மாசத்துக்கு அந்தண்ட பிஞ்சு ஒரு வாட்டமா வராது. கட்டையாகவும் குட்டையாகவும் அப்படி ஒரு இதாக தான் வரும். சப்போர்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இதுல சப்போர்ட் பண்ண முடியாது. யூரியாவோ எதுவுமே அடிக்க முடியாது. ஏன்னா கறி போயிடும். அதனால டானிக்கா மட்டும்தான் அடிக்கலாம். அதுல அது மாதிரி அடிக்கும் போது தான் அந்த பிஞ்சு வைக்கும். இடு உரம் அந்த மாதிரி எல்லாம் டிஏபி அந்த மாதிரி உரம்னா கடைசி முதல்லயே போட்டுருவோம். அடியில போட்டு. ஆமா, அடியிலே போட்டு எரு உரம் டிஏபி இதெல்லாம் அடியிலே போட்டு புழுது. அதுக்கு பிற்பாடு தான் நாங்க அதை வைப்போம். முற்றிலும் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவோம். இயற்கை விவசாயம் தான் பண்ணுவோம். இது அது மாதிரி பண்ணாதான் இது திங்கிற பொருள். அதனால பெரும்பகுதி இயற்கை விவசாயம் தான் நாங்கள் பண்ணுவோம். அது எரு வைக்கிறது இந்த மாதிரி தான் அதிகமாக. நாங்கள் டிஏபி இதெல்லாம் கூட அதிகமாக வைக்க மாட்டோம். எருவு நல்லா சாண எருவு நல்லா போடுவோம் நிறையா. அதை போட்டு அதுக்கு முற்பாடு தேவைப்பட்டால் அந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் டிஏபி வைப்போம். டிஏபி பொட்டாசும் வைப்போம். ஆரம்பத்தில் வைக்கிறது தான். அந்த சின்ன கண்ணாக இருக்கும்போது வைக்கிறது தான். அதுக்கு இடையில வைக்கக்கூடாது. அதுக்கு இடையில கொடியெல்லாம் வளர்ந்துட்டுனா வைக்க முடியாது. அதனால டானிக்கை மட்டும்தான் வாங்கி அந்த அடிப்போம் நாங்கள். அதான், வேறு எந்த இதுவும் செய்ய மாட்டோம். பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் காய்க்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிருவோம். காய்க்க ஆரம்பிச்சுன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க மாட்டோம். ஏன்னா அது சாப்பிட்ற பொருளுங்கிறதுனால பூச்சிக்கொல்லி அடிக்க மாட்டோம் நாங்கள். இந்த டானிக்கை இதான் அடிப்போம். அப்படி பூச்சி வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் பரிந்துரை பண்ணி என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா அவங்க கம்மியான அந்த பூச்சி மருந்து கம்மியான இதை கொடுப்பாங்க. அதை வாங்கியாந்து அடிப்போம். அவ்வளவுதான். நோவு வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஆரம்பத்தில் அடிச்சிடுவோம். ஓகே. என்ன பண்ணுறது, இயற்கை தாங்க புரியுங்க. ஓகே, நன்றியா, வரேன்யா. ரொம்ப நன்றி, வரேம்மா.